ரோட்டு கடையில் விற்கிற காளான் தான் நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தேன் கிட்ஸுக்கு. ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து காளானும் காலிஃப்ளவரும் அலசி வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை மசாலா செய்யறதுக்கு. அப்புறம் காளான் எல்லாம் ரெடி ஆனதும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதுக்காக பொடியாக கட் பண்ண ஆனியன், கார்ன் சிப்ஸ் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தலை. ஒரு பவுலில் காளான் போட்டுக்கிட்டு அதில் கோதுமை 1 கப்பு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசு பிசுன்னு ஒட்டணும் கையில், அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த மாவை வடை மாதிரி போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் இன்னொரு பேனில் மசாலா செய்யறதுக்காக ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட அரைச்சி வச்சு தக்காளி போட்டு குழைய வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சதை இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டு அந்த பேனில் ஆட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆனியன், கொத்தமல்லி தலை, சிப்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.